மல்லியம்பட்டி ஊருங்க, அப்படியே ரோடு மேலேயே வந்துட்டு சைட்டு. முக்கியமா லோ பட்ஜெட் சைட்டுக்குள்ள இவ்வளோ வீடு இருக்கிறது நான் இன்னைக்கு தான் பாக்குறேன். அந்த மாதிரி சூப்பர் லொகேஷன்லயும் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 8 ஏக்கர் ப்ராஜெக்ட் உங்களுக்கு நம்ம ரியல் ப்ரொமோட்டர்ஸ் பண்ணியிருக்கோம். நம்ம என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தா கிராண்ட் ஆர்ட்ஸ் பண்ணியிருக்கோம் மேடம். இண்டிவிஜுவல் போர் போட்டிருக்கோம். அதுபோக ஓவரால் டேங்க் கட்டியிருக்கோம். லோ பட்ஜெட் யாரும் பண்ண மாட்டாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ல பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. அதுபோக பார்த்தீங்கன்னா ஒரு சைட்டுக்கு வந்து டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். கண்டிப்பா எல்லாமே மரம் வச்சிருக்கோம் ஃபுல்லாகவே சுற்றி. நம்ம திருப்பி சிபில யாரும் பண்ணி தர மாட்டேன் மேடம். உங்களுக்கே தெரியும் லோ பட்ஜெட்ல நம்ம பண்ணி தந்துருக்கோம். அது வசதி கிளைண்ட் வந்து ஒரு 5 வீடு குடி வந்துட்டாங்க. அது போக ஒரு 5-6 வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க சைட்டுக்குள்ள. சேஃப்டியா இருக்கிறதுக்காண்டி சுற்றி காமன் வால். அதுபோக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிசிடிவியோட கவர் பண்ணி வச்சிருக்கோம் ஃபுல்லாகவே. சைட்டோட என்ட்ரன்ஸே வந்துட்டு மெயின் ரோடு தான். நிறைய ப்ராப்பர்ட்டி மேடம் உங்களுக்கு. ஓகே, அப்ப இது பஸ் ரூட். பஸ் ரூட் தான் உங்களுக்கு மெயின் ரோடியா. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்க இருந்து மேட்டுப்பாளையம் போகிற ஹைவே உங்களுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடு இருக்கு, எல்லாமே இருக்கு. ரெசிடென்ஸ் ஏரியா தான் ஃபுல்லாகவே உங்களுக்கு. மெயின் ஏரியா பார்த்தீங்கன்னா புளியம்பட்டி. இங்க சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர் தான் வரும் உங்களுக்கு சைட்ல இருந்து. காந்தி பாலிடெக்னிக் இருக்கு, காந்தி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்கு மேடம். எஸ்என்ஸ் காலேஜ் இருக்கு, இண்டஸ்ட்ரியல் இருக்கு, அப்புறம் திருவள்ளூர் காலேஜ் இருக்கு உங்களுக்கு. ஒரு சென்டரோட ரேட் பார்த்தீங்கன்னா 2,35,000 தான் மேடம். வீடு கட்டுறதா இருந்தா 80 to 85% வரைக்கும் லோனு, இல்ல இடமா வாங்குறதா இருந்தாலும் இது டிடிசிபி அண்ட் ரெரா சைட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு 70 to 75% வரைக்கும் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க. இன்னைக்கு ஒரு லோ பட்ஜெட் சைட்டு அப்படின்னாலே அது வந்து அத்துவான காட்டுக்குள்ள இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அது அப்படியே மறந்துருங்க. இப்ப பார்த்துட்டு இருக்கிற இந்த சைட்டு ஃபுல்லாவே வீடு இருக்கு, சைட்டை தொட்ட மாதிரியே ஊர் இருக்கு, ரோட்டுக்கு மேலேயே சைட் இருக்குங்க, ரேட்டும் கம்மியா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சைட்டு நீங்க தேடுனாலும் கிடைக்காதுங்க. பிரதர், இந்த சைட்டோட லொகேஷன், சைட்டோட நேம் சொல்லுங்க. வணக்கம் மேடம். நம்ம எங்க ப்ரோமோட் பண்ணிருக்கோம் இந்த சைட்டை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புளியம்பட்டி தெரியும் உங்களுக்கு. புளியம்பட்டில இருந்து பனையம்பள்ளி பஞ்சாயத்து உங்களுக்கு நியர்பை. நம்ம வந்து மல்லிகைப்பட்டி லொகேட் பண்ணிருக்கோம் நம்ம சைட்டை. இது பார்த்தீங்கன்னா 8 ஏக்கர் ப்ராஜெக்ட் உங்களுக்கு நம்ம ரியல் ப்ரோமோட்டர்ஸ் பண்ணிருக்கோம் நம்ம. ஓகே, மல்லியம்பட்டி ஊருங்க, அப்படியே ரோடு மேலேயே வந்துட்டு சைட்டு. முக்கியமா லோ பட்ஜெட் சைட்டுக்குள்ள இவ்வளோ வீடு இருக்கிறது நான் இன்னைக்கு தான் பாக்குறேன். அந்த மாதிரி சூப்பர் லொகேஷன்லயும் கொடுத்துருக்காங்க. அப்படி சைட்டுக்குள்ள போயிடலாமா? சைட்டுக்குள்ள ஃபுல்லா வீடு இருக்கு அப்படின்னு சொன்னா வீட்டுல குடி இருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த கொஸ்டின் நான் கேட்க வேண்டியதில்லை, இருந்தாலும் கேட்கறேன். என்னென்ன அம்யூனிட்டிஸ் டெவலப் பண்ணிருக்கீங்க? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தா கிராண்ட் ஆர்ட்ஸ் பண்ணியிருக்கோம் மேடம். அதுபோக சிசிடிவி கேமரா வச்சிருக்கோம், இண்டிவிஜுவல் போர் போட்டிருக்கோம், அதுபோக ஓவரால் டேங்க் கட்டியிருக்கோம். லோ பட்ஜெட் யாரும் பண்ண மாட்டாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ல பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. அதுபோக பார்த்தீங்கன்னா ஒரு சைட்டுக்கு வந்து டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். கண்டிப்பா பண்ணி தந்துடும். அதுபோக பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே மரம் வச்சிருக்கோம் ஃபுல்லாகவே சுற்றி. நம்ம திருப்பி சிபில யாரும் பண்ணி தர மாட்டேன் மேடம். உங்களுக்கே தெரியும் லோ பட்ஜெட்ல நம்ம பண்ணி தந்துருக்கோம். அது வசதி கிளைண்ட் வந்து ஒரு 5 வீடு குடி வந்துட்டாங்க. அது போக ஒரு 5-6 வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க சைட்டுக்குள்ள. ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா சுற்றி 8 ஏக்கர் வசி சுற்றி காமன் வால் பண்ணி தந்திருக்கேன் மேடம் உங்களுக்கு. நான் சேஃப்டியா இருக்கிறதுக்காண்டி சுற்றி காமன் வால். அதுபோக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிசிடிவியோட கவர் பண்ணி வச்சிருக்கோம் ஃபுல்லாகவே. ஓகே, சூப்பருங்க. லோ பட்ஜெட் சைட்ல இவ்வளோ டெவலப்மெண்ட் பார்த்தாலே ஒரு ப்ரீமியம் லுக் இருக்குல்ல, பாக்குறவங்களுக்கு தெரியும் இது லோ பட்ஜெட் சைட்டா அப்படிங்கிறது வந்து இன்னும் அவங்களுக்கு நம்பி இருக்கவே மாட்டீங்க. ஏன்னா என்ட்ரன்ஸ் ஆர்ச்ல இருந்து சிசிடிவி கேமரா, ஓவர் ஹெட் டேங்க், ஒவ்வொரு சைட்டுக்கு தனித்தனியா வந்து பைப் லைன் கனெக்ஷன், ஏன் பஞ்சாயத்து லைன் கனெக்ஷனே உள்ள வந்துருச்சுங்க. குடும்பம் குடியிருக்கிறாங்க அப்படிங்கும்போது ப்ராப்பரா தேவையான எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்கிற லோ பட்ஜெட் சைட்டு. அதே மாதிரி இந்த ஏரியா எப்படி மேம்? பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடு இருக்கு, எல்லாமே இருக்கு உங்களுக்கு. ரெசிடென்ஸ் ஏரியா தான் ஃபுல்லாகவே உங்களுக்கு. மெயின் ஏரியா பார்த்தீங்கன்னா புளியம்பட்டி. இங்க சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர் தான் வரும் உங்களுக்கு சைட்ல இருந்து. ஓகே, பனையம்பள்ளி பஞ்சாயத்து உங்களுக்கு. நியர்பை ஸ்கூல், காலேஜ் எல்லாமே நியர்பை இருக்கு மேடம் உங்களுக்கு. உங்களுக்கு சைட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஊர் இருக்கு மேடம். நீங்க கடைக்கு போனாலும் சரி, எதுக்குனாலும் போனாலும் சரி, உங்களுக்கு வந்து நியர்பையே இருக்கு எல்லாமே உங்களுக்கு. ஏன்னா எல்லாமே இருக்கிற மாதிரி ஏரியா. நான் சொன்னல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா, இவ்வளோ ஃபேமிலிஸ் குடி இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு பக்கத்துல கண்டிப்பா கடைங்க இருக்கும், ஒரு ஹாஸ்பிட்டல் வேணும்னா ஹாஸ்பிட்டல் இருக்கும், அவங்களும் டெய்லி ஸ்கூல் போற குழந்தைங்க இருப்பாங்க, அதே மாதிரி ஆஃபீஸ் போற வீட்டுல இருப்பாங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது பக்கத்துல இருக்கிற ஸ்கூல் காலேஜஸ்லாம் என்னென்ன இருக்கு மேம்? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காலேஜ் பார்த்தீங்கன்னா இங்க இருந்து 7 கிலோமீட்டர் உங்களுக்கு. உங்களுக்கு வந்து காந்தி பாலிடெக்னிக் இருக்கு, காந்தி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்கு மேடம் உங்களுக்கு. எஸ்என்ஸ் காலேஜ் இருக்கு, இண்டஸ்ட்ரியல் இருக்கு, அப்புறம் திருவள்ளூர் காலேஜ் இருக்கு உங்களுக்கு. நியர்பை உங்களுக்கு எல்லாமே இருக்கு. ஸ்கூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் இங்க இருந்து நமக்கு ஒரு 2 கிலோமீட்டர் தான் உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல். அதுபோல் வித்யானந்த ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கு மேடம். நிறைய ஸ்கூல் காலேஜ் உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து மெட்ரிகுலேஷன், சிபிஎஸ்சி எப்படி போகணும்னாலும் பக்கத்துலேயே உங்களுக்கு நிறைய ஸ்கூல் காலேஜஸ் இருக்கிற மாதிரியான ஏரியா. அதே மாதிரி சைட்டோட என்ட்ரன்ஸே வந்துட்டு மெயின் ரோடு தான். நிறைய ப்ராப்பர்ட்டி மேடம் உங்களுக்கு. இதுல பஸ் ரூட்டா இது? மேம் ஆக்சுவலி உங்களுக்கு நியர்பை பக்கத்துல ஊர் எல்லாமே இருக்கு. அது எப்படி பஸ் ஸ்டாண்ட் இல்லாம இருக்குமா உங்களுக்கு? ஓகே, அப்ப இது பஸ் ரூட். பஸ் ரூட் தான் உங்களுக்கு மெயின் ரோடியா உங்களுக்கு. பாத்தீங்கன்னா இங்க இருந்து மேட்டுப்பாளையம் போற ஹைவே உங்களுக்கு இது. ஓகே, சூப்பருங்க. சைட்டோட என்ட்ரன்ஸே பாத்தீங்கன்னா பஸ் போற ரூட்டுங்களாமா. ஸோ பக்கத்துலேயே ஸ்கூல், காலேஜ் இருக்கு, நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியா. அஃப்கோர்ஸ் இதெல்லாம் சூப்பரா டெவலப் பண்ணிருக்கீங்க. அப்படியே சென்ட்டோட ரேட் சொல்லிருக்கேன் மேம். ஆக்சுவலி நம்ம சென்டோட ரேட் பாத்தீங்கன்னா நம்ம சைட் மொத்த பிளாட் 2.25 சென்ட் நம்ம 1200 ஸ்கொயர் ஃபீட்ல பிரிச்சிருக்கோம். மொத்த ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6,35,000 ரூபாய் வரும் நம்மளுக்கு. 2.25 சென்ட் 6,35,000 தான் ரேட் நம்மளுக்கு. ஒரு சென்டோட ரேட் பாத்தீங்கன்னா 2,35,000 தான் மேடம். தெளிவா கேட்டுக்கோங்க, ஒரு சென்ட் 2,35,000 ரூபாய்க்கு கொடுத்து அதுல இவ்வளோ பிரீமியம் அம்யூனிட்டிஸும் டெவலப் பண்ணி இவ்வளோ வீடு
வீடு இருக்கிற மாதிரியான ஒரு சைட்டுக்குள்ள இன்னைக்கு நம்ம வீடு வாங்குறோம் இல்ல இடமா வாங்குறோம் அப்படின்னா கண்டிப்பா வாங்குற எல்லாருக்குமே நல்ல ஒரு சான்ஸ் தான், ப்ராஃபிட் தான். நீங்க வாங்கும் போதே நல்லா அனலைஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள உங்க வீடு இருக்கு அப்படிங்கிறது நிஜமாவே ஒரு சூப்பரான சான்ஸுங்க உங்களுக்கு. ஆனா அதே மாதிரி நீங்க அடிப்படை வசதி சொன்னீங்க, பக்கத்துல எல்லாமே ஓகே. இங்க நாங்க வீடாவோ இல்ல இடமா வாங்கும்போது மினிமம் எவ்வளவு சென்ட் வாங்குற மாதிரி? ஆக்சுவலி வந்து உங்களுக்கு வந்து சைட் வந்து 2.3 சென்ட் தான் பிரிச்சிருக்கு. உங்களுக்கு 1200 ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு நீங்க வந்து லோன் போறதுனால நம்மளே பண்ணி தரலாம். அது போக உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரணுமா நம்மளே பண்ணி தரணும். நம்ம இன்ஜினியர் ஒருத்தர் இருக்காரு இங்கே, உங்களுக்கு அவர் உங்களுக்கு தேவையான எப்படி கட்டணுமோ கண்டிப்பா கன்ஸ்ட்ரக்ஷன் அவரே பிளான் பண்ணி தந்துருவாங்க மேடம் உங்களுக்கு. ஓகே சூப்பருங்க. 2.25 சென்ட் தான் மினிமம். ஏன்னா ரொம்ப லோ பட்ஜெட் சைட் தான். 6,30,000 இருந்தா நீங்க வந்து ஒரு சைட்டாவே அதாவது ஒரு பிளாட்டாவே வாங்கிக்கலாம். இல்ல வீடா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதா இருந்தாலும் கஸ்டமைஸ்டு பிளான் தான் பண்ணி தந்துடலாம். உங்களுக்கு எப்படி வேணும், 1 BHK வேணுமா, 2 BHK வேணுமா, இல்ல டியூப்ளெக்ஸ் மாடல் வேணுமா, எப்படி கேட்டாலும் கஸ்டமைஸ்டு பிளான்ல இவங்க கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணி தந்துட்டு இருக்காங்க. அப்படியே லோன் எந்த அளவுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி கொடுக்குறீங்க? ஆக்சுவலி நம்ம வந்து டிடிபி ரெரா ரெண்டுமே வாங்கிட்டோம் உங்களுக்கு. ஓகே. லோன் ப்ராசஸ் நம்ம சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா 70-75 வரை பண்ணி தந்துருவோம். ஓகே. உங்களுக்கு வீடு கட்டி தரணுமா 80-85 வரையும் நம்ம வந்து உங்க ப்ரொஃபைல் பார்த்துட்டு நம்ம எல்லாமே நம்மளே லீகல் ப்ராசஸ் எல்லாமே நம்மளே பண்ணி தந்துடலாம் மேடம். ஓகே. லீகல் முதல்ல நீங்க நாமளே செக் பண்ணி தந்துருவோம். கொடுத்துருவீங்க. லீகல் புக் தந்துருவோம் உங்களுக்கு. ஓகே. 1 lakh பேமெண்ட் பண்ணாலும் போதும் உங்களுக்கு லீகல் புக் தந்துருவோம். நீங்க ஒரு வக்கீல் வச்சு நீங்க பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம தெரிஞ்ச வக்கீல் வச்சு நம்ம மூவ் பண்ணி தந்துடலாம் மேடம். அலைய தேவையில்லை. ஓகே. நீங்க வந்து ஒரு லீகல் செக் பண்ணணும் அப்படின்னாலும் சரி அதுக்கான ஃபுல் சப்போர்ட் இவங்களே பண்ணி கொடுத்துட்றாங்க. வீடு கட்டுறதா இருந்தா 80 to 85% வரைக்கும் லோனு, இல்ல இடமா வாங்குறதா இருந்தாலும் இது டிடிசிபி அண்ட் ரெரா சைட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு 70 to 75% வரைக்கும் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க. சென்ட் 2,35,000 ரூபாய்க்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான இடத்துல எல்லா அம்யூனிட்டிஸும் டெவலப் பண்ணி உடனே குடியேறலாங்க. அந்த மாதிரி இடத்துல நீங்க வாங்கணும் அப்படின்னா இந்த ஒரு சைட் வந்துட்டு உங்களுக்கு பெர்ஃபெக்டான ஒரு சாய்ஸ் தான். நீங்க இதுக்கு மேல நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ஏதாவது சொல்ல வரணும்னா சொல்லிக்கலாம். ஃபியூச்சர்ல யார் லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் 20 லட்சம் ஆகிட்டு இருக்கு. லோ பட்ஜெட் போட்டுருப்பாங்க, தூரமா இருக்குன்னு சொல்லி யோசிப்பாங்க. இப்போ யோசிச்சாங்களா ஃபியூச்சர்ல வந்து அவங்க ரொம்ப யோசிப்பாங்க. ஓகே. இப்போ நீங்க இடம் வாங்க யோசிச்சீங்கன்னா ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய யோசிப்பீங்களா? எவ்வா எங்க இருந்து பேச கத்துக்கிட்டான்னு தம்பி நிஜமாங்க இந்த சைட்டுக்கு சொல்றது உண்மைதான். இன்னைக்கு நீங்க லேண்ட் வாங்க யோசிச்சீங்கன்னா ஃபியூச்சர்ல வந்து நீங்க ஏன் வாங்கல அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பீங்க. ஸோ தட் பாக்குறவங்களுக்கு இந்த ஸ்ரீதேவி நகர்ல ஒரு பிளாட் வேணும் இல்ல வீடு வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிரதரோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம், கால் பண்ணிட்டு சீக்கிரமா விசிட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.